வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தையர் அருளாசியுடன் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மனோகரன், சேலத்திலேருந்து வந்திருக்கேன். மே 23 தான் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து தலைமை பொறியாளர்லேருந்து பணி ஓய்வு பெற்றேன். பணியில் இருக்கும்போதே நான் காசக்காரனூரில் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ உடற்பயிற்சி, காயக்கல்பம் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். நல்லா பண்ணுங்க சொன்னாங்க. அதாவது உடற்பயிற்சி என்னுடைய வயசுக்கு இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகத்தில் தான் நான் போனேன். ஆனால் அங்கே போன பிறகு 74 இயர்ஸில் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப எனக்கு அது ரொம்ப திருப்தியாக இருந்தது. நானே என் துணைவியாரும் ரெண்டும் சேர்ந்து தான் எடுத்தோம். அகத்தாய்வு எல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க 3வது பயிற்சிக்காக இங்கே அனுப்பிச்சாங்க. இங்கே நான் சர்வீஸில் இருக்கும்போது 2 தடவை வந்திருக்கேன். இங்கே ட்ரைனிங் போட்டு இங்கே ஒரு நாள் மட்டும் இங்கே பார்த்துட்டு போகுது. நான் அப்பயே எனக்கு ஒரு 2014 இங்கே நம்ம தங்கணும் அப்படிங்கிறது. பட் எங்களுக்கு சர்வீஸு இந்த பிஸி இதில் அதனால் முடியல. மே 23 அப்புறம் தான் வந்தேன். இங்கே வந்த பின்னாடி தான் நல்ல ஒரு இயற்கை சூழல், ரம்மியமான ஒரு அமைதியான ஒரு சத்தம் இல்லாத ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ அது விடிய காலம் 4:30 மணிக்கு எப்படி எங்களுக்கு நாங்கள் அறியாத எழுந்திரிச்சிட்டோம். அதான் அந்த எங்களுக்கு ஒரு 9 மணிக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக இருந்தது. நல்ல எல்லாம் நல்ல அந்த முதுநிலை பேராசிரியர்கள் எல்லாம் விளக்கம் நல்லா கொடுத்தாங்க. அதாவது அங்கே காசக்காரனூரில் நல்ல விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம அருள் தந்தை பேராசிரியர் வேதாத்திர மகரிஷிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா எல்லா இடத்துலையும், எல்லா நகரங்களிலையும், எல்லா இடத்துலையுமே முதுநிலை பேராசிரியர்கள் எல்லாருமே இருக்காங்க. அதாவது கொஞ்சம் கூட முகம் சுளிக்காத, நான் உடற்பயிற்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் சில முடியல, அப்போ கூட அவங்க முடியும், நீங்கள் பண்ணுங்க எந்த ஒரு முகசுளிக்கும் இல்லாத அது பண்ணி கொடுத்தாங்க. இங்கே நல்லா இங்கே இந்த பிரமையான பயிற்சி நல்லா இருந்தது. அதுவும் அருள் தந்தை வாழ்ந்த இடத்தில் இருந்த இடத்தில் அவருடைய மணிமண்டபத்தில் இந்த தியானம் செய்யறது எனக்கு இது ஒரு கொடுப்பினை தான். 1,00,000 ஒருவர், 1000 ஒருவர், 1,00,000 ஒருவர் தான் அது. இதை நாங்கள் எல்லா இடத்துக்கிட்டையும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நாங்கள் சொல்லியும் போய் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு மனவளக்கலை அப்போ எல்லாரும் ஆனால் உலக அமைதியாக, ஊர் அமைதி, உலக அமைதியாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கண்டிப்பாக வரும். அது சொல்லி எனக்கு நல்ல ஒரு இது கிடச்சிருக்கு. என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் சர்வீஸ் பண்ணும்போது நிறைய டென்ஷன், நிறைய அப்போ நம்ம இங்கே சர்வீஸ் இருந்தபோதே ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வாங்க சார் அப்போ முடியல. ஆனால் இப்போ தான் அவருடைய சொன்னது எனக்கு அது ரொம்ப இதாக இருக்குது. இன்னும் இதாக சொல்ல போகும்போது நான் ரிட்டையர் ஆகும்போது என்னுடைய சுகர் லெவல் 420. ஆனால் இப்போ நான் டேப்லெட்ஸ் நிறுத்தி 4 months ஆச்சு. ஆனால் இப்போ 220, 210 வந்திருக்கு. உண்மையிலுமே மிஸ்ஸஸுக்கும் அதே மாதிரி தான். அதே மாதிரி ரொம்ப இருக்குது. ரொம்ப அமைதி, எங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியுது, நல்லாவே தெரியுது. அதனால் இதுக்காக பேராசிரியர்கள், மூத்த பேராசிரியர்களுக்கு நாங்கள் என்றைக்கும் கடமைப்பட்டுள்ளோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒரு மனவளக்கலையை உருவாக்குவோங்கிற மன உறுதியுடன் நாங்கள் கண்டிப்பாக செயல்படுவோம் அப்படிங்கிற உறுதியை சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றினை தெரிவித்துக்கிறேன்.